காலையில் சமையல் ரூமில் வந்து நேற்று வச்ச தக்காளி சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் நிறையாவே இருந்தது. சரி நம்ம தான் வீட்டில் வந்து வான்கோழி, முயல், வாத்துங்க, சேவல்லாம் வளர்த்துறோம்லான்னு சொல்லிட்டு கீழே தூக்கி எறியதோட நம்ம வீட்டு பறவைகளுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் கொண்டு போய் கொடுத்தேன். நான் கையில் கொண்டு வரது பார்த்தோன்னா வான்கோழிங்க, வாத்துங்க எல்லாம் பக்கத்துலேயே என் கூடயே வந்து பக்கத்துலேயே நின்று க்ளோஸாக நின்று அப்படியே சாப்பிட்டாங்க. இந்த பறவைகள்லாம் சாப்பிட்ருக்கப்போ தான் பார்த்தேன், அந்த கூண்டில் வந்து ஒரு வாத்து வந்து அந்த கோழிக்கிட்ட என்னமோ பேசிகிட்டு இருந்தான். என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறப்ப அப்போ தான் போய் பார்த்தேன், கை நீட்டி பார்த்தேன், அந்த கோழி வந்து குஞ்சு பொரிச்சுது. இந்த குஞ்சு பொரிச்சதை பார்த்தோன்னே தான் அந்த வாத்து போய் ஓடி 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 அந்த கோழிக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க மாட்டேங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த முயல் என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தேன். அப்போ தான் அந்த குழியிலிருந்து அப்படி நான் ஏதாவது சாப்பாடு கொண்டு வரதை பார்த்தோன்னா வெளியில் துள்ளி குச்சிட்டு வந்தான். சரி, இந்த காலிஃப்ளவர் தலையெல்லாம் மார்க்கெட்லேருந்து கொண்டு வந்ததெல்லாம் போட்டோன்னே இந்த முயல் எல்லாம் போய் சாப்பிட்டான். இப்போ முயல் தான் ஜோடி இல்லாமல் தனியாக அங்கேயும் சுற்றிட்டு இருக்கான். சீக்கிரம் அவனுக்கு ஒரு ஜோடி வாங்கி விட்டாகணும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வான்கோழி முயலோட கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி பார்த்தேன், எல்லாம் சாப்பிட்டு இருந்தானுங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே கிளம்பிட்டேன்.